குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து குரு பெயர்ச்சி பலன்கள். இது வந்து எல்லாமே பொது பலன் தான். ஒரு 40% வரைக்கும் இது வேலை செய்யும். கோச்சாரத்தோட பலன் வந்து 40% வரைக்கும் வேலை செய்யும். இது வந்து ராசிக்கு மட்டும்தான் பார்க்குறது, லக்கணத்துக்கு பார்க்குறது அல்ல. இந்த பலன்கள் எல்லாமே ராசிக்கு தான் பொருந்தும். இப்போ வந்து என்னென்னா, குரு பகவான் வந்து ஏற்கனவே மேசத்தில் வந்து இருக்காப்புல. கரெக்டாக வந்து 1/4/2024 அன்னைக்கு வந்து குரு பகவான் வந்து மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாப்புல. மாறினதுலேருந்து குரு பகவான் வந்து ரிஷபத்தில் வந்துடுறாப்புல. கோச்சாரத்தில் வந்து கேது பகவான் வந்து கன்னியில் இருக்காப்புல. ராகு பகவான் வந்து மீனத்தில் இருக்காப்புல. சனி பகவான் வந்து மூலத்திரிகோண வீடான கும்பத்தில் வந்து இருக்காப்புல. இப்போ இந்த 4 பேர் தான் மெயின். இவங்களை வச்சு தான் பலன். இப்போ வந்து என்னென்னா, குருவோட 5ஆம் பார்வை வந்து கேது பகவான் வாங்கிடுறாப்புல. அப்போ கேது பகவான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஆன்மீக பயணத்துக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிக்க போகிறாப்புல கேது பகவான். அதுக்கப்புறம் வந்து ராகு தன்னோட 3ஆம் பார்வையாக, அதாவது தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து குரு பகவானை கொண்டு வந்துருவாப்புல. அப்போ வந்து குரு வந்து ராகுவோட வேலையை வந்து வாங்கிக்கிறது, ராகுவோட கண்ட்ரோலில் குரு வேலை செய்ய போகிறாப்புல. அப்போ வந்து என்னென்னா, பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பு. ரொம்ப பணத்தை போட்டு ஏமாற வேண்டாம். ஏமாறணும்னு நினச்சிங்கன்னா யாருக்காவது வந்து அன்னதானம் பண்ணுங்கள், யாருக்காவது வந்து நல்ல காரியங்கள் பண்ணுங்கள். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. வயசான முதியோர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எதாவது இது பண்ணுங்கள். நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு எதாவது உதவி பண்ணுங்கள். ஊனமுற்றவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணுங்கள். அவங்களாம் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பொருட்களாவோ இல்லைன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க. அவங்க வந்து கண்டிப்பாக உழைச்சிருவாங்க. அந்த புண்ணியங்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா, சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் எந்த சம்மந்தம் வரல. அதனால் வந்து ஒருத்தர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒருத்தர் வாங்குற மாதிரி இருக்கும். அதேமாரி குரு கேது சேர்றனால வந்து குரு பகவானும் ராகு பகவானும் இன்னும் சேர்றனால வந்து யாருமே எம்ஜிஆர் வேலையை பார்த்துறாங்க. அதாவது எந்த ஒரு கதாநாயகன் வேலையும் ஹீரோயிசம் வேலையை நான் நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயாவது போய் மாட்டிக்கிறாங்க. கெட்ட பேர் உருவாக்கி விட்டுரும். இருக்கிற பேரை வந்து ரிப்பேர் பண்ணி விடுற அளவுக்கு வந்து என்ன வேலை பண்ணுவாப்புல அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிடுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குரு பகவான் வந்து ராகு பகவானோட கண்ட்ரோலில் வந்துடுறாப்புல. அதனால் வந்து என்னென்னா, பேர் ரிப்பேர் ஆகிறதுக்கு என்ன வேலையோ அதை வேலையை வந்து கரெக்டாக பண்ணி விட்றாப்புல. நீங்கள் எட்டு தப்பாக மாட்டுறாங்க. இது முக்கியமான ஒரு குறிப்பு. அதுக்கப்புறம் வந்து என்ன, குரு கேது இவங்க 2 பேரும் சம்மந்தப்படுறதுனால பெரிய லெவலில் வந்து எந்த ஒரு கடனையும் வாங்கிறாங்க. இது வந்து என்னென்னா, ஒரு பெரிய இது எப்படின்னா, பெரிய அளவுக்கு பணத்தை கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் கடன்காரனே வச்சுருக்கோம். ஆனால் வந்து பெரிய சொத்து, பெரிய மில் ஓனராக இருப்பாங்க, பெரிய சொத்தாக இருப்பாங்க, பெரிய பங்களா வச்சுருப்பாங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லா பிஸ்னஸும் கோடி கணக்கில் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே கடனில் தான் இருப்பாங்க. கடனில் தான் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கும். சம்பாதிக்கிற பணம் எல்லாம் கடன் தான் போயிட்டுருக்கோம். வீண் வரையம் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து குரு கேதுவோட காம்பினேஷன். சரி, இப்போ வந்து என்னென்னா, யாருக்கெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கு அனுகூலமாக இருக்கும், ரிஷப ராசிக்கு மிக அனுகூலமாக இருக்கும், கன்னி ராசிக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும், விருச்சிக ராசிக்கு வந்து புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்க முடியும். ஏன்னா 7ல் வந்து குரு பகவான் வரனால விருச்சிக ராசி வந்து புண்ணியத்தை சேர்த்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் மகர ராசிக்கு வந்து என்னென்னா, குரு பகவான் வந்து 5ல் வரப்பில் பூர்வீக ரீதியாக ஆன்மீக ரீதியாக புண்ணிய தலங்களுக்கு போகிறதுக்கு வந்து மகர ராசிக்கு வந்து குரு பகவான் ஹெல்ப் பண்ணுவாப்புல. புண்ணியங்கள் சம்பாதிச்சு வைக்கிறதுக்கு இதுவும். மேசம் ரிஷபம் கன்னி இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பணம் கொடுத்துரும். கன்னிக்கு பணம் கொடுத்து பணம் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி மேசம் ரிஷபத்துக்கு வந்து முழுக்க பணத்தை கொடுத்துரும். அதுக்கப்புறம் யாருக்கு கெட்டது பண்ணுவாங்கன்னா, துலாம் ராசிக்கும் தனுசு ராசிக்கும் இவங்க 2 பேருக்குமே கெட்டது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து 8ல் வந்துடுறாப்புல, துலாத்துக்கு 8ல் வந்துடுறாப்புல, தனுசுக்கு வந்து 6ல் வந்துடுறாப்புல குரு பகவான். அதனால் வந்து கெட்டதை பண்ணி விட்டுருவாப்புல. உடலில் வந்து ஏதாவது ஹெல்த் லைனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மன வலிமையை கொடுத்துருவாங்க. சரி பின்னாடி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேசாக போக்க வச்சுருவாங்க. குரு பகவான் வந்து மருத்துவ ரீதியாக வந்து கெட்டது பண்ண வச்சுருவாப்புல. 6ல் இருக்கக்கூடியது 8ல் இருக்கக்கூடியது. இப்போ இதில் யாருக்குமே மாற்றம் வராதது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம், கடகம், சிம்மம், கும்பம், அப்புறம் வந்து மீனம். மிதனத்துக்கு வந்து ரொம்ப மாறாது, அவங்களாம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே தான் சொன்ன மாதிரி தான், எம்ஜிஆர் வேலையை மட்டும் பார்த்துறாங்க, எங்கேயா போய் சிக்கிடுவீங்க கண்டிப்பாக. அதேமாரி கடகராசி, சிம்ம ராசி, கும்பராசி இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வராது. மீன ராசிக்கு வந்து என்னென்னா, உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கிறீங்க. ஏன்னா வந்து குரு பகவானும் ராகு பகவான் ஒன்றும் சேர்ந்து ஒரு வேலையை காட்ட போகிறாங்க. அவ்வளோ
அந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மிக்க நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து பலன்கள் வந்து போட்டிருக்கேன். 12 ராசி கட்டத்துக்கு ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா பாருங்கள். ஒரே நேரத்தில் 12 ரிலீஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்க நன்றி, வணக்கம்.